அந்த காட்டுல கிளி குழந்தைங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆனா ஜக்கு மட்டும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகவே மாட்டான். ஜக்குவுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலையாடா? காலையிலே பால் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. போமா, டெய்லி எல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் பால் விளையாட போறேன். சரி ஜக்கு, விளையாண்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஜக்கு பால் எடுத்துட்டு விளையாடுறதுக்காக பறந்து போனான். அங்க ஒரு மரத்து மேல பாலை விட்டு விளையாண்டுகிட்டு இருந்தான். மறுநாள் ஜக்கு ஸ்கூலுக்கு போனான். எல்லாருமே பாடம் நடத்துறத கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஜக்கு மட்டும் எழுதிட்டு இருந்தான். ஜக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நேத்து நீங்க கொடுத்தீங்கல ஹோம்வொர்க், அத ஸ்கூல்ல வந்து எழுதிட்டு இருக்கான் சார். சார் ஆமா சார், ஹோம்வொர்க் தான் எழுதிட்டு இருக்கேன். நேத்து ஃபுல்லா எங்க வீட்ல கரண்ட் இல்ல சார், அதனால ஸ்கூல்ல வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் இல்லையா? என்ன ஜக்கு இப்படி எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க? ஜக்கு போய் பேசினனால கிளிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஜக்குவை ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அம்மா அம்மா, நான் பாட்டுக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் தாம்மா எழுதிட்டு இருந்தேன். அந்த சார் என்னை பலார்னு ஒரு அடி அடிச்சிட்டாருமா. அந்த கிளிக்கு எவ்வளவு திமிரு! என் பையன் எழுதிட்டு இருக்கவனை போய் அடிக்குமா? இரு, அவங்க வீட்டுக்கு போய் என்ன கதைன்னு கேட்டுட்டு வரேன். காஞ்சனாக்காக கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாரு கிளி, உன் கணவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் வேலை. அதை விட்டுட்டு என் பையனை அடிக்க கூடாது. இன்னொரு டைம் அடிச்சாருன்னா அவரோட ரெக்கையை பிச்சிருவேன்னு சொல்லி வச்சிரு. தேவையில்லாம பையன் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்க கூடாது. என்ன காஞ்சனா இப்படி பேசுற? அவர் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறவரு. அவர் நல்லதுக்கு தானே அவனை அடிச்சிருப்பாரு. என் பையனுக்கு நல்லது சொல்லி கொடுக்க நான் இருக்கேன். அப்பான்ற முறையில என் கணவர் இருக்காரு. நீங்க பாடம் சொல்லி கொடுக்கற வேலையை மட்டும் பாருங்க. அடுத்த நாள் ஜக்கு ஸ்கூலுக்கு போனான். இன்னும் லஞ்ச் டைமே ஆகல. அதுங்களாரே அவனோட டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஜக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டாரு. ஜக்கு, இது லஞ்ச் டைமே கிடையாது. இப்போ எதுக்கு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டு வந்தேன், அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஜக்கு கிட்ட இருக்க டிஃபன் பாக்ஸை கிளி வாங்கிட்டாங்க. ஜக்கு, லஞ்ச் டைம்ல மட்டும்தான் இனிமே லஞ்சை சாப்பிடணும், சரியா? ஜக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வேக வேகமா பறந்து போனான். எதுக்கு ஜக்கு அழுதுகிட்டு இருக்க? இப்ப என்னாச்சு? வாயை திறந்து பேசு. எதுக்கு அழுகுற? அம்மா அம்மா, நீங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கல்ல, நான் சாப்பாடு ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேனா, அந்த சாரு சாப்பிடக்கூடாதுன்னு என்னோட டிஃபன் பாக்ஸை புடுங்கிட்டாருமா. அந்த கிளிக்கு என்னதான் பிரச்சனை? பாடம் சொல்லி கொடுக்கறத தவிர எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போல. அதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இப்படி சொல்லிட்டு கட்டாக்காக ஒரு குச்சியை எடுத்துட்டு பறந்து போச்சு. கிளி வீட்டுக்கு போற வழியில ஒரு மரத்தை வெட்டி போட்டுட்டு குச்சி வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தது. கிளி வீட்டுக்கு போறதுக்காக அவங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள்ல போயிட்டு இருந்த கிளியே கட்டாக்காவும் கூப்பிட்டுச்சு. என் பையனை சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கியாமா? என்ன கதை? அவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அவனை அடிச்சேன். பேசிட்டு இருக்க கட்டாக்காவும் கிளியை போட்டு அடி அடின்னு அடிச்சுது. ஐயோ கட்டானா, இப்ப எதுக்கு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இப்ப என்னாச்சு? என் பையனை இனிமேல் அடிச்ச உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க. கட்டாக்காகவும் பறந்து போயிருச்சு. கிளி உடம்பெல்லாம் ரத்த காயம். அடுத்த நாள் ஜக்கு ஸ்கூலுக்கு வந்தான். கிளியும் உடம்பெல்லாம் கட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க. சார் சார், உங்களுக்கு என்னாச்சு? உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கீங்க, உடம்பெல்லாம் காயமாவும் இருக்கு. ஒண்ணும் இல்ல குக்கு, கீழே விழுந்துட்டேன். பொய் பொய் பொய். எங்க அப்பா குச்சி எடுத்து வெளு வெளுன்னு சாரை வெளுத்து விட்டுட்டாரு. ஜக்கு இப்படி சொல்லவும் கிளிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளி பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜக்கு, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு. நான்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, நான் விளையாட போறேன். மாசத்துல 10 நாள் லீவ் போட்டா எப்படிடா படிக்க முடியும்? காஞ்சனாக்காக கோவத்துல ஜக்கு ஒரு அடி விட்டுருச்சு. ஜக்குக்கு கோவம் வந்து காஞ்சனாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். நான் தான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு நான் சொன்னா புரியாதா? ஜக்கு, அதுக்கு எதுக்குடா அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விடுற? என் ரெக்கையில காயமாயிருச்சு ஜக்கு. நான் தான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, ஒரு டைம் சொன்னா விட்டுருங்க. ஜக்கு கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். கட்டாக்காக வீட்டுக்குள்ள வந்தாங்க. காஞ்சனாவோட ரெக்கையில ரத்த காயமா இருந்தது. ஏ காஞ்சனா, உன் ரெக்கையில என்ன ரத்த காயம் பட்டிருக்கு? என்னாச்சு? என்ன பண்ண? ஏங்க, இந்த ஜக்குவை ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னங்க. அதுக்கு என்னை பிடிச்சி கீழே தள்ளி இப்படி ரத்த காயம் பண்ணி விட்டுட்டாங்க. காஞ்சனாக்காக வலி தாங்க முடியாம அழுதுகிட்டே இருந்தது. காஞ்சனா, ஜக்குக்கு நம்ம ஓவரா செல்லம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா கட்டாஜி, ஆரம்பத்துல இருந்தே அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கணும். பாத்தீங்களா, இப்ப நம்மளவே அடிச்சிட்டான்.
கட்டாக்காக கோவத்துல ஜக்குவை தேடி பறந்து போச்சு. ஜக்கு ஒரு ஆந்தை கூட உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் கட்டாக்காக பாத்துருச்சு. என்ன ஜக்கு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, நான் எங்க சிகரெட் அடிச்சேன்? நான் சிகரெட் அடிக்கவே இல்லையே. ஜக்கு இப்ப என் கண்ணால பார்த்தேன்டா நீ சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்த. கட்டாக்காகம் ஜக்கு வடிக்க போச்சு. ஆந்த வேக வேகமா பறந்து ஓடிருச்சு. ஜக்கு ஒரு குச்சி எடுத்து அவங்க அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே ஜக்கு வலிக்குதுடா, அடிக்காதடா. உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பு தான்டா. இப்படி அடிக்கிறியேடா ஜக்கு, விட்டுடா என்ன ஜக்கு, விட்டுரு. கட்டாக்காக எவ்வளவு சொல்லியும் ஜக்கு அடிக்கிறத நிறுத்தவே இல்ல. குச்சி வச்சு பயங்கரமா கட்டாவை போட்டு அடி அடின்னு அடிச்சான். கிளி ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல ஜக்கு கட்டாவை போட்டு அடிக்கிறத பாத்துக்கிட்டே கிளி போயிட்டு இருந்தது. இந்த கட்டா காலத்துக்கு இன்னும் வேணும். படிக்கிற பையன் தப்பு பண்றான்னு சொன்னா அவனை அடிச்சு திருத்தணும். அதை விட்டுட்டு வாத்தியார வந்து அடிக்கிறது. இந்த